இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் எட்கீஸ். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா பஹல்காம் தாக்குதல் குறித்து முதல் முறையாக பொதுவெளியில் பேசினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவுக்கு துணையாக இருப்பதாகவும் பயங்கரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என உறுதிபட கூறினார். மேலும் பயங்கரவாதிகள் அனைவரையும் ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம், அவர்களை மோடி அரசு தப்ப விடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். போர் தொடக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், முடிவை நாங்கள் சொல்கிறோம் என இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி கொக்கரித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா ஏதேனும் தாக்குதலை நடத்தினால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும். தரைவழி, வான்வழி மற்றும் கடல்வழி என 3 முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் எனவும் எதிர் தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாதுகாப்பு காரணமாக கராச்சி மற்றும் லாகூர் வான்வெளி பகுதியை மூட பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் வரும் 31ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் காலை 8 மணி வரை கராச்சி மற்றும் லாகூர் வான்வெளி பகுதி மூடப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வர்த்தக விமான போக்குவரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படாது என அந்நாட்டு விமான போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தில் மீண்டும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் துரு ஹெலிகாப்டர் இணைகிறது. விரைவில் இந்திய ராணுவத்தில் துரு ஹெலிகாப்டர்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட துரு இலகு ரக ராணுவ ஹெலிகாப்டர் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியது. இதன் காரணமாக கடற்படை மற்றும் விமானப்படை இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதை நிறுத்தி வைத்தன. ராணுவத்திலும் இந்த துரு வகை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் இந்திய ராணுவத்தில் மீண்டும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் துரு ஹெலிகாப்டர் இணைகிறது. விரைவில் இந்திய ராணுவத்தில் துரு ஹெலிகாப்டர்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வாசுகி தலைமையில் 5 பேர் அடங்கிய தேடுதல் குழுவை அரசு அமைத்துள்ளது. அரசு தரப்பில் குழு தலைவர், உறுப்பினர், சிண்டிகேட் மற்றும் செனட் சார்பில் 3 பேர் என 5 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல் முறையாக ஆளுநர் தரப்பில் பிரதிநிதி யாரும் இடம்பெறாமல் தேடுதல் குழு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் ஜூன் 4 நடைபெறும் மக்களுடன் முதல்வர் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். மே தினத்தை ஒட்டி தூத்துக்குடியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். மேலும் மகளிர் உதவித்தொகை கிடைக்க பெறாதவர்கள் ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் முகாமில் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்றார். அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் நோக்கில் அவர்களது தனிப்பட்ட விவரங்களை கோரினால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க முடியாது என தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக உதவி பொறியாளராக பணியாற்றியவரின் குடும்ப தகவல்களை கேட்டுள்ளார். இதனை விசாரித்த மாநில தகவல் ஆணையர் ஆர். பிரியகுமார், பொதுநலம் இருக்கும் பட்சத்தில் அரசு ஊழியர்களின் சொத்து விவரம், கடன் விவரம் உள்ளிட்டவைகளை வழங்கலாம் எனவும், ஆனால் எந்த பொதுநலமும் இல்லாமல் அந்தரங்க உரிமைகளை பாதிக்கும் வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதால் மனுதாரரின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் புகைப்படம், வீடியோக்களை பயன்படுத்தி நிதி மோசடி செய்யப்படுவதாக பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எலான் மஸ்க் மற்றும் அவரது தந்தை எரோல் மஸ்க் கிரிப்டோ நாணய முதலீட்டுகளை ஆதரிக்கிறார் என போலி விளம்பரங்கள் பரவி வருவதாகவும், இதுவரை 26 போலியான இன்ஸ்டாகிராம் முகவரிகள் மற்றும் 14 போலியான இணையதளங்களை கண்டறிந்து முடக்கப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். எலான் மஸ்க் எந்த ஒரு கிரிப்டோ முதலீட்டு செயலியை அல்லது இணையதளத்தையும் ஆதரிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள சைபர் கிரைம் போலீசார், அதிக லாபம் ஈட்டலாம் என்பது போன்ற விளம்பரங்கள் முதலீட்டு மோசடியாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூரில் மனைவியின் நடத்தை சந்தேகத்தால் செவிலியரை தலையில் கல்லை போட்டு கொன்ற கணவனை 12 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். பூம்புகார் நகர் பகுதியில் சடலம் கிடந்த பெண்ணை போலீசார் கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சடலமாக கிடந்தவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செவிலியர் சித்ரா என்பதும், நடத்தையில் சந்தேகம் காரணமாக இவரது கணவர் ராஜேஷ் கண்ணா என்பவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து விசாரணையை முடுக்கிய போலீசார் மதுரை அலங்காநல்லூர் அருகே பதுங்கியிருந்த ராஜேஷ் கண்ணாவை 12 மணி நேரத்தில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் ஆன்லைன் வகுப்பு மூலம் ஓவியம் வரைய கற்ற மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவர் டிராஸ்கி மருது தொடங்கி வைத்தார். கவின் கலை கல்லூரி முன்னாள் தலைமை ஆசிரியர் மனோகரன், எழுத்தாளர், பத்திரிகையாளர் மற்றும் லயோலா கல்லூரி துணை பேராசிரியருமான உமாசக்தி உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய டிராஸ்கி மருது, ஓவியம் கற்றும் மாணவர்களுக்கு அனிமேஷன், ப்ராடக்ட் டிசைன், ஃபேஷன் டிசைன் போன்ற பல வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஊதியம் வழங்காதை கண்டித்து தற்காலிக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஊதியம் வழங்கவில்லை எனவும், ஒப்பந்த காலம் முடிந்தும் நீட்டிக்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நிர்வாகத்திடம் கேட்டால் முறையாக பதிலளிக்காமலும் அலைக்கழிப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை பல்கலைக்கழகம் நிறைவேற்ற வலியுறுத்தி தற்காலிக பணியாளர்கள் கோரிக்கை முழக்கத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருவின் பாலினம் குறித்த பரிசோதனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொசமேடு பகுதியில் இயங்கி வரும் மருந்தகத்தில் சுகாதாரத்துறையின் சிறப்பு குழுவினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பரிசோதனை செய்ய வந்த பெண்ணை வெளியேற்றி செவிலியர் ஜான்சி ராணியை தள்ளிவிட்டு அவரை காப்பாற்றியதாக மருந்தக உரிமையாளர் மீது புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து மருந்தக உரிமையாளர் பாலமுரளியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி அருகே ரேஷன் கடையில் வைத்து இளைஞர் தலையை துண்டித்து கொலை செய்த 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. கீழ்ப்புலியூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குத்தாலிங்கம் என்பவர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செண்பகம், ரமேஷ், ஹரிஹரசுதன், மணி மற்றும் புறாமணி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டதை அடுத்து 4 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தகர வீடு தீப்பிடித்து எரிந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாயின. உடுப்பத்தான் புதூர் பெட்டிக்கார தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சின்னதுரை என்பவர் வெளியே சென்ற நிலையில் திடீரென அவரது வீடு தீப்பிடித்து எரிந்தது. இதில் வீட்டில் உள்ள உபயோகப் பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்பட அனைத்தும் எரிந்து தீக்கிரையாகின. மே தினத்தையொட்டி திண்டிவனம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிநீரில் ஏரி நீர் கலப்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து செலவாதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தங்களது பகுதிக்கு வரும் குடிநீரில் ஏரி நீர் கலந்து வருவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதுடன் விநியோகம் செய்யப்படும் குடிநீருக்கு பணம் வசூலிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பூவைக்கிணறு கிராமத்தில் மேம்பாலம் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக அமைக்க கோரி சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் போராடி வருகின்றனர். இதனை வலியுறுத்தி அப்பகுதி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மே தினத்தை ஒட்டி அக்கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இதுகுறித்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோரிக்கையை நிறைவேற்றாத மாவட்ட நிர்வாகத்திற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருப்பத்தூர், கோவை, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் நீலகிரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இதனால் மரங்கள் முறிந்து விழுந்தன. ஏப்ரல் மாதத்தில் 2,37,000 கோடி ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வருவாய் தொடர்பான விவரங்களை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி மூலம் 2,37,000 கோடி வசூலாகியுள்ளது. 2017இல் ஜிஎஸ்டி அமல்படுத்தியதில் இருந்து அதுவே அதிகபட்சமாகும்.
இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வசூலான தொகையை காட்டிலும் 12.6% அதிகமாகும். மேலும் 2025ஆம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் 9.5% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் பஹல்காம் தாக்குதல் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தற்போதைய நிலையில் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி விசாரணை குழு அமைக்க முடியாது என்றும் பொறுப்பற்ற பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரருக்கு கண்டனமும் தெரிவித்தனர். அங்கோலா நாட்டின் அதிபர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளார். தெற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜான் மேனுவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் அழைப்பை ஏற்று மூத்த அதிகாரிகள், தொழில் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் இந்தியா வருகிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மருத்துவம், விவசாயம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. பனியால் மூடப்பட்டிருக்கும் காலங்களில் இக்கோயில் நடை சாத்தப்படுவது வழக்கம். இதன்படி மூடப்பட்டிருந்த கோயில் கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய சார்தாம் யாத்திரை முன்னிட்டு இன்று காலை 7 மணிக்கு திறக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கேதார்நாத் கோயிலில் மலர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி பத்ரிநாத் கோயில் நடை திறக்கப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தொழுகை நடத்துவதற்காக பேருந்தை பாதி வழியில் நிறுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தொழுகை செய்வதற்காக அரசு பேருந்தை ஓட்டுநர் ஏ.கே. முல்லா திடீரென பாதி வழியில் நிறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி உத்தரவிட்டிருந்தார். விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஓட்டுநரை சஸ்பெண்ட் செய்து கர்நாடக போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்தது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இரவில் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளன. குவாலியர் பகுதியில் கடை ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த கடையில் இருந்து இரவில் கரும்புகை வெளியேறிய நிலையில் சிறிது நேரத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென கடை முழுவதும் பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதில் கடை முழுவதும் தீக்கிரையான நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவை குறித்து பயணிகள் இடையே கருத்துக்கள் கேட்டறிந்த நிலையில் இன்று முதல் கூடுதலாக புறநகர் ஏசி ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பயணிகள் அலுவல் நேரத்தில் கூடுதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில்களை இயக்க கோரிக்கை வைத்த நிலையில் தென்னக ரயில்வே நடவடிக்கை எடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து அனைத்து நாட்களிலும் இந்த ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறநகர் ரயில்களை பயன்படுத்தும் பயணிகளுக்கு நவீன வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் வகையில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே தந்தையை கொலை செய்த வழக்கில் மகன் உள்பட 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட காசிலிங்கம் தனது மனைவி இறந்த நிலையில் மகள் மற்றும் மருமகனுடன் வசித்து வந்துள்ளார். அப்போது தனது பூர்வீக சொத்தை விற்ற காசிலிங்கம் அந்த பணத்தை மகளிடம் கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது மகன் கண்ணன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தந்தை காசிலிங்கத்தை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கண்ணன் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருநெல்வேலியில் அல்வாவுக்கு புகழ்பெற்ற இருட்டுக்கடைக்கு உரிமை கோரி நிறுவனரின் பேரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இருட்டுக்கடை நிறுவனர் கிருஷ்ணசிங்கின் அண்ணன் உதயசிங்கின் பேரன் பிரேமானந்த் சிங் இருட்டுக்கடை தனக்கு சொந்தமானது என கூறி பொது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கவிதா சிங் மற்றும் நயன் சிங் ஆகியோர் ஊதியத்திற்காக உதவி செய்து வந்தவர்கள் என்றும் அவர்களிடமிருந்து சொத்துக்களை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். சட்டப்பூர்வமான ஆண் வாரிசான தனக்கே இருட்டுக்கடையில் முழு உரிமை உள்ளது என்று அவர் திட்டவட்டமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூர் அருகே 2 குட்டிகளுடன் உலா வந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளியை அடுத்து வெலக்கல் நத்தம் அருகே உள்ள செத்தமலை பகுதியில் 2 குட்டிகளுடன் உலா வந்த தாய் கரடி அப்பகுதியில் பருத்தி வயல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை கடித்து குதறியது. அங்கிருந்து மலைப்பகுதிக்குள் சென்ற நிலையில் தாய் கரடி மட்டும் பேட்டராயன் வட்டம் பகுதியில் உள்ள ராமி என்பவரின் வீட்டில் புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது.
தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கரடியை வலை விரித்து பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட போது அதிலிருந்து தப்பிய கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டுக்குள் தாடாக வந்து சிக்கியது.